வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி ஒரு வீடு ஒயரிங் பண்ணி முடிச்சாச்சு, கம்ப்ளீட் ஆகிட்டு. எப்படி சுவிட்சு போர்டு வச்சுருக்கோம், எதுக்கு சுவிட்சு போர்டு வச்சுருக்கோம், எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடு தான் 2 ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, மே ஃப்ளோர் ஒன்று. எலிவேஷன் லைட்னா இன்னும் ஆன் பண்ணல, நிறையா எலிவேஷன் லைட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு கொஞ்சம் நெருக்கத்தில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒயரிங் பண்ண வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ சுவிட்சு போர்டு என்னத்துக்கு வச்சுருக்கோன்னு காட்டுறேன். இது போர்ட்டிகல் ப்ளஸ் எலிவேஷன் லைட்டு, காம்பவுண்ட் லைட்டு எல்லாத்துக்காக வச்சுருக்கோம். ஒரு ஸ்கூட்டர் ஒன்று, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் சார்ஜ் பண்ணுற மாதிரி 15 ஆம்ஸ் சுவிட்ச் வச்சுருக்கோம். அது 20 ஆம்ஸ் சுவிட்ச் வரும். இங்கே மீட்ரு பாக்ஸுக்கு ஒன்று வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மாடம் போர்டு வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு இதில் நம்ம சுவிட்சஸ், இந்த போர்ட்டிகல் உள்ள சுவிட்சஸ்ஸு, காலிங் பெல் கண்ட்ரோலு எல்லாமே வச்சுருக்கோம். இந்த எலிவேஷன் லைட் எல்லாம் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிற மாரி போட்டிருக்கோம். இதில் ஸ்பாட் லைட்னாலே வெளியில் ஒரு ஸ்பாட் லைட் ஒரு 3 போட்டிருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே வார்ம் ஒயிட்டு, கோல்டு கலர் போடுங்க, நச்சுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஹால். இது ஹாலில் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட டிவிக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். டிவிக்கு கேபிள், கேமரா ஒயர் எல்லாமே வந்துடும். கேமரா ஒயர்னால் நம்ம இதுலேருந்து தான் சுவிட்சு போடுற மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாக ப்ளக்கு தான் இருக்கும். இங்கே கபோர்டு ஒர்க்கு தான் பண்ணால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இங்கே வந்துடும். கேமரா ஒயரில் நம்ம அந்த டிவிஆர் ஒயர் மட்டும் வரும். இந்த சைடுனா இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த சைடு சுவிட்சு போர்டு ஹால்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆனதுமே இந்த 2 வே சுவிட்சு இந்த ஏரியா தான் வச்சுருக்கோம். வால் மவுண்டிங் ஃபேனு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ஏன்னா ஹை சீலிங் போட்டிருக்கிறதுனால வால் மவுண்டிங் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இங்கே முன்னாடி இன்வெர்ட்டருக்கு ப்ரொவிஷன் கேட்டாங்க, இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லாக லைட்டிங், ஃபுல்லாக சாதாரண சீலிங் தான். இது ஃபுல்லாக ஸ்பாட் லைட் அதுக்கேற்ற மாரி அடிச்சிருக்கோம். இங்கே தான் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சு மேலே வால் மவுண்டிங் ஃபேனுக்கு மேலே 2 மாடல் போர்டு வச்சு சாக்கெட் ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா இது ஹை சீலிங்காக இருக்கிறதுனால சீலிங் ஃபேன் ஒரு இடத்துல மட்டும்தான் போட முடியும், அதனால வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாடிப்படிக்கு 2 வே, எது 2 வே கேட்குறாங்க, அதுக்கு எலிவேஷன் லைட் எல்லாம் கீழே போடுற மாரி வந்துடும். மேலே போடுற மாதிரி சீலிங்கில் போடுற லைட் எல்லாமே கீழே போடுற மாரி வச்சுப்போம். ஏன்னா மேலே போய் போட முடியாது, அடிக்கடி போட முடியாது, அதனால் கீழே கொண்டு வச்சுப்போம் படிக்கட்டு என்ட்ரன்ஸில். இந்த சைடு இந்த மாதிரி டிவிக்கு ப்ரொவிஷன் தனியாக கேட்டாங்க, இதுக்கிட்ட ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இங்கே ஒரு பெட் போர்டு வச்சுருக்கோம். பெட் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வே ஏசி கண்ட்ரோலு, ரெகுலேட்டர், ஒரு சாக்கெட் வந்துடும். மேலே ஏசிக்கு 20 ஆம்ஸ் போட்டாச்சு. இப்போ டோர் என்ட்ரன்ஸ் ஆனோன்னுமே இங்கே ஸ்டார்டிங்கில் போர்டு வச்சுருக்கோம். இங்கே 2 ஃபேனு வரதுனால அங்கே ஒரு ரெகுலேட்டர், இங்கே ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். இப்போ இது பாத்ரூமுக்குள்ளே சுவிட்சு. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுக்கு ப்ரொவிஷனு, ப்ளஸ் ஒரு ஹீட்ரு ஒன்று, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒன்று, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குன்னா அடிஷ்னலாக இன்னொரு லைட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். இந்த ரூம் முடிஞ்சிட்டு இதேமாரி தான் 4 ரூம் இருக்குது. இதில் ஃபுல்லாக அதே மெத்தடு தான். ஃபுல்லாக இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ள லைட்டு ஃபுல்லாக 2 ஹாலில் 2ஆக பிரிச்சுருக்கோம். இந்த சைடு வந்தோடனே சர்க்கியூட் போர்டு இதுக்கிட்ட வச்சுருக்கோம். இது சாமி ரூம் மாரி வச்சுருக்காங்க, சாமி ரூம் போகிற வழியிலே வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே சர்க்கியூட்டு 3 பேஸு கொண்டு வந்துட்டு இதுலேருந்து ஃபுல்லாக பிரிச்சுருக்கோம். இதில் 20 ஆம்ஸ் எல்லாமே ஏசிக்கு போட்டிருக்கோம். 60 ஆம்ஸ் மோட்டருக்கு, கரண்ட் அடுப்புக்கு, ஹீட்டருக்கு அதுக்கு போட்டிருக்கோம். 10 ஆம்ஸ் லைட்டிங்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது சாமி ரூம், பூஜை ரூமுக்கு மட்டும் போட்டிருக்கோம். இதில் சுவிட்சஸ் இருக்கும். உள்ளார ஒயரிங் கபோர்டு ஒர்க்கு பண்ணுறப்ப நம்ம ஒயரிங் பண்ணுறது ஃபுல்லாக காட்டுறேன். அது தனியாக ப்ரொஃபைல் லைட் அடித்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். அது தனியாக பண்ணியாச்சு, வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு ப்ரொவிஷன் ஏற்கனவே பெண்டு போட்டு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு நம்ம பின்னாடி எடுத்து வச்சுருக்கோம் ஒயரு. அது நம்ம ஏற்கனவே வுட்டு ஒர்க் பண்ணாலே ஒரு பெண்டு போட்டு ஒயரு போட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வுட்டு ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக உள்ள சுவிட்சு போர்டு. இது ரூம் என்ட்ரன்ஸ் ஆனாலுமே இங்கே சுவிட்சு போர்டு, இங்கே 2 வே சுவிட்சு அதேமாரி தான். 2 ஃபேனு எல்லா ரூமுக்கும். இங்கே டிவி ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க, அங்கே பெட் போர்டு கேட்டிருக்காங்க. இந்த சைடு அதேமாரி பாத்ரூமுக்கு அந்த ஹீட்ரு எல்லாத்துக்குள்ள சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது. அடிஷ்னலாக ப்ளக் கேட்டதுனால இப்போ ட்ரில் அடித்து டச்சப் ஒர்க் நடக்குது. அதில் முன்னாடியே கன்சீல் பண்ணுறப்ப இந்த ஒர்க்கெல்லாம் கேட்டதுனால முடிஞ்சிருக்கோம். நம்ம ஏசிக்கு தான் ஏற்கனவே கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஏசிக்கு எல்லாத்துக்கும் ஹோல்ஸ் போட்டு வச்சுருவோம், ஏன்னா அடுத்தது டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இது ஃப்ரிட்ஜுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஏரியாவில் கேட்டிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 2 சாக்கெட் வைக்கிற மாரி ஒரு 3 ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு தனியாக சுவிட்சஸ் வந்துடும்,
சிம்லிக்கு தனியாக சுவிட்சஸ் வந்துடும். இதெல்லாம் ஃபுல்லாக சாக்கெட்டு தான், ஒரு 8 சாக்கெட்டு வச்சுருக்கோம். சிம்லிக்கு மேலே சாக்கெட் வச்சுருக்கோம். அது வழியாக 4-5 பைப்பு போட்டு ஃபுல்லாகவே தள்ளி விட்டு வச்சுருப்போம் ரெடியாக. அவுட்ரு ஃப்ளம்பிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அது பண்ணுறப்ப ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணிப்போம். இப்போ இந்த பாத்ரூமுக்கு எல்லாம் சுவிட்சஸ் வந்து பாத்ரூம் கிச்சனுக்கு எல்லாம் என்ட்ரன்ஸு இதுக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கிட்ட மோட்ரு வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் கொண்டு வந்து பைப் லைன்லாம் ஏற்றி இது வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கிற மாரி இருக்கும். இது வந்து சம்மர்சபிள் மோட்ரு இருக்கிறதுனால இதுக்கிட்டே கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து இதில் ஆன் ஆஃப் பண்ணுற மாரி ஒயர் மட்டும் வெளியில் தெரியாது, ஃபுல்லாகவே கன்சில்லே கொண்டு வந்து உள்ளாரே ஒயர் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் எல்லாமே தள்ளி ஒயர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 பைப்பு வந்துட்டு, ஒரு மெயின் இன்புட் ஒன்று, கேபிள் வந்து நேராக மோட்டர்லேருந்து இங்கே நேராகவே வந்துடும். இப்போ கேபிள் அசிங்கமாக தொங்குனா ஃபினிஷிங்காக இருக்காது, வீட்டில் வந்து ஃபினிஷிங்காக ஒயரிங் வேலை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸு மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிவிஜுவலாக கிச்சன்லேருந்து சிசிடிவி பார்க்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்காக தனியாக போர்டு வச்சுருக்கோம். இப்போ சிசிடிவிக்கு வர கேபிள் எல்லாமே டிவிஆர் பாக்ஸ் எல்லாமே மேலே வந்துடும், லாஃப்ட்டில் வந்துடும். இதுக்காக வச்சுருக்கோம், ப்ரொவிஷன் பெண்டு திருப்பி வச்சுருக்கோம். எல்லாமே கிச்சனில் வர மாரி கேட்டிருக்காங்க. இப்போ டிவிக்கு வேணுன்னா கூட நம்ம ஒயர் போட்டுக்கலாம், இது வந்து டிவி போட்டுக்கலாம். அதுக்காக ப்ரொவிஷன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் கன்சீல் பண்ண பிறகு தான் சொன்னாங்க. அப்புறமா நம்ம பைப் லைனை உடச்சி தான் போட்டோம். இந்த பாத்ரூமுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வெளியில் உள்ளார இருந்து லைட்டு போடுற மாரி ஃபுல்லாக டோருக்கு பக்கத்துலேயே லைட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம மேலே ஒரு 2 ரூம் இருக்குது, ப்ளஸ் அந்த லைட்டிங்கை தான் பாருங்கள். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைட்டிங் தான் பாருங்கள் எப்படி டிசைனாக நல்லாவும் இருக்குதா, இது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நீங்கள். இதில் ஃபுல்லாக எலிவேஷன் லைட்டு ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். இது ஜன்னல் பாந்துக்கு எப்படி கஸ்டமர் இதுகிட்ட வச்சா லைட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னால் அது கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்க சொல்லிட்டாங்க. ஷேடோ லைட்டு இதெல்லாம் டிசைனாக பெயிண்டிங் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி லைட்டிங் செட் பண்ணியிருக்கோம். எல்லாம் வெறும் சாதாரண லைட்டு, ப்ரொஃபைல் லைட்லாம் கிடையாது, வெறும் ஸ்பாட் லைட்டு, வால் லைட்டு அதுக்கேற்ற மாரி தான். இந்த 2-வே சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவில் இந்த லைட்டுக்காக தான் 2-வே சுவிட்ச் கேட்டிருக்காங்க. அந்த 2-வே கண்ட்ரோலு ப்ளஸ் இந்த ஏரியா உள்ள லைட்டிங் கண்ட்ரோலு. கீழேருந்து 3 பேஸ் லைன் எடுத்து வந்து மேலே உள்ள ரூமுக்கு பிரிச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுனா, கீழே எல்லா மெயினையும் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஒயர் லாஸ் ஆகும், ப்ளஸ்ஸு லென்த்து போக போக ஒயர் நல்லா ஹீட் ஆகும். அதனால் நம்ம மேலே ஒரு சர்க்யூட் போட்டுட்டு நல்லா பிரிச்சுருக்கோம் லைனை. இது ஒரு ரூமு. இதேமாரி தான் கீழே உள்ள பொசிஷன் மாரி இங்கே ஒரு ஷார்ட்டிங் அனர்ம் போர்டு, ஏசிக்கு ப்ரொவிஷனு, இதேமாரி ஹீட்டருக்கு ப்ரொவிஷனு, அதுக்கேற்ற மாரி ஃபுல்லாகவே இது பண்ணிட்டோம். இதேமாரி 4 ரூம் இருக்குது ஃபுல்லாக. எல்லா ரூமுக்கும் 2 ஃபேனு. இது வந்து வெளியில் போடுற லைட்டிங்காக உள்ளது. இப்போ இது ஒரு ரூமு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 4 ஸ்பாட் லைட் மட்டும் போட்டிருக்கோம். இந்த ஏரியாவிலாம் ஃபுல்லாக லைட்டிங் அதுக்கேற்ற மாரி சுவிட்சு போர்டு தனித்தனியாக 8 மாடல் வைங்க, அதிகபட்சம் 12 மாடல் வைக்காதீங்க. 8 மாடல் வச்சா சின்ன சின்ன போர்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே தான் ப்ரொஃபைல் லைட் இப்போ அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க. எலிவேஷன் லைட்டு சுவிட்சு எல்லாம் உள்ளார இருக்குது. இப்போ இதில் வந்து லைட்டிங் சுவிட்ச் மட்டும் இங்கே உள்ளது இருக்கும். கீழே இருந்து பார்த்தது எலிவேஷன் லைட்டு போடுறது கீழே போர்ட்டிகளில் போடுற மாரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா, மாடியிலேருந்து எலிவேஷன் லைட்டு ஒன்று போட சொன்னால் அது அவங்களுக்கு கஸ்டமருக்கு கஷ்டமாக இருக்கும். போர்ட்டிகள் போடாமல் எலிவேஷன் லைட்டு எல்லாமே ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துடலாம். தனித்தனி சுவிட்சாக தான் இருக்கும். இது ஒரு ரூமு. அதேமாரி என்ட்ரன்ஸ் ஆனணுமோ ஒரு போர்டு, டிவிக்கு ஒரு ப்ரொவிஷனு, ஏசிக்கு ஒரு ப்ரொவிஷனு, பெட் போர்டு ஒன்று, கீழே பாத்ரூமுக்கு ஒரு போர்டு ஒன்று. ஏசிக்கு எல்லாம் ஹோல்ஸ் போட்டாச்சு. நம்ம வீடியோ நம்ம ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது போட்டாச்சு. ஃபுல்லாக இந்த லைட்டிங் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து கொத்து லைட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அது ஃபுல்லாக மாட்டியாச்சு, சாரம் போட்டு ஃபுல்லாக மாட்டியாச்சு. வெறும் ஸ்பாட் லைட்டு தான். இதில் வந்து இது ஃபுல்லாக ஃபால் சீலிங் தான் கிடையாது, ஃபுல்லாக சீலிங்கு தான். அதில் பார்டரில் அந்த டிசைன் தான் ஒட்டியிருக்காங்க, கார்னர் பீஸ் ஒட்டியிருக்காங்க, ப்ளஸ் அந்த ஃப்ரெஞ்சு மாடல்னு சொல்லுவாங்க, அந்த பூக்கொத்து அதெல்லாம் ஒட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வார்ம் ஒயிட் மாடல் தான், எல்லாமே வார்ம் ஒயிட்டு. இன்னும் கலரிங் பண்ணல. கலரிங் செவத்துக்கு அடித்த பிறகு எப்படி இருக்குதுன்னு தனியாக வீடியோ காட்டுறேன். ஃபுல்லாகவே வார்ம் ஒயிட்டாக தெரியும். இப்போ எதுவுமே கலர் கிடையாது, உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வார்ம் ஒயிட்டு போடுங்க, நல்லா வீடு நல்லா ஃபினிஷிங்காக எடுத்து கொடுக்கும். இது வந்து இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு பாந்து விட்டுட்டு இதில் வந்து ப்ரொவிஷன் கேட்டாங்க. இதில் ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் ஃபுல்லாக.
ஃபுல்லாக அங்கே வந்து படிக்கட்டுக்கு கீழே வந்து மாடி படிக்கட்டுக்கு கீழே லைட்டிங்கு ப்ளஸ் இன்வெர்ட்ரு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இன்வெர்ட்ரு ப்ரொவிஷன் இதுக்கிட்ட வச்சுருங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி கீழே கேட்டாங்க, இப்போ மேலே மாற்றினால அதை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மாடிக்கு போனோன்னா நம்ம ஃப்ளோட்டு சுவிட்சுக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக லைட்டிங்கு இந்த மாடிப்படி இந்த கிராஸில் எதுனா அங்கே ஒரு பல்கெட்டு போட்டிருக்கோம். மாடிப்படிக்கு ஒரு பல்கெட்டு போட்டிருக்கோம். மேலே ஷீட்டு போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஷீட்டு போட்ட பிறகு ஃபுல்லாக நம்ம வந்து ஒயரிங் பண்ணுறதுக்காக மெயின் தான் எடுத்து பைப் லைனில் எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஃப்ளம்மிங் வேலை நம்ம இதுக்கே பல்கெட்டு ஃபிட்டிங்கு ஒரு 3 ஃபிட்டிங் போட்டிருக்கோம். மெயின் லைன் வேறு பெண்டு போட்டு தூக்கி வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஃப்ளம்மிங் வேலை வரப்போ ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் இப்போ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.